இந்த சாப்டரில் நம்ம ஷெட்யூல் ப்ராக்ரஸ், ப்ராக்ரஸ் லைன்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் ஸ்பாட்லைட்னா என்னென்னு பார்ப்போம். ஷெட்யூல் ப்ராக்ரஸ்னா ஒரு ப்ராஜெக்டை நம்ம அப்டேட் பண்ணுறது தான் ஷெட்யூல் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அது வந்து ட்ராக்கிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷெட்யூல் ப்ராக்ரஸை நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டெய்லி ப்ராக்ரஸ், செகண்ட் ஒன் வீக்லி ப்ராக்ரஸ், தேர்ட் ஒன் மந்த்லி ப்ராக்ரஸ். டெய்லி ப்ராக்ரஸ்னா நம்ம அந்த ப்ராஜெக்டை டெய்லி ஷெட்யூல் பண்ணுறோம். செகண்ட் ஒன் வீக்லி ப்ராக்ரஸ், அந்த ப்ராஜெக்டை நம்ம வீக்லி அப்டேட் பண்ணுறோம். தேர்ட் ஒன் மந்த்லி ப்ராக்ரஸ்னா நம்ம மந்த்லி அந்த ப்ராஜெக்டை அப்டேட் பண்ணுறோம் இல்லைன்னா ட்ராக் பண்ணுறோம். ப்ராக்ரஸ் லைன்னா ப்ராஜெக்டில் நம்ம எந்த அளவுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லைன் தான் ப்ராக்ரஸ் லைன். ப்ராக்ரஸ் ஸ்பாட்லைட், இது வந்து நம்ம ப்ராஜெக்டோட ப்ரோக்ரஸை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் ப்ராக்ரஸ் ஸ்பாட்லைட். இப்போ நம்ம ஷெட்யூல் ப்ராக்ரஸ் லைன், ப்ராக்ரஸ் ஸ்பாட்லைட்டை நம்ம primavera சாஃப்ட்வேரில் பார்ப்போம். இப்போ நான் primavera சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி 1 வீக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வீக்லி ப்ராக்ரஸ் பண்ணுறேன். அந்த வீக்லி ப்ராக்ரஸை நம்ம எப்படி ஷெட்யூல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க ஆக்டிவிட்டி டீட்டெயில் விண்டோவில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் டேட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபினிஷர் டேட் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து டியூரேஷன் பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு இருக்கும். இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கிராஃபிக்கல் வியூவில் பாருங்கள், க்ரீன் கலர் வந்து நம்மளுக்கு ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். டியூரேஷன் பர்சன்டேஜ் பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, ஸோ 100% ஜென்ரேட் ஆயிருக்கு. சப்போஸ் ஸ்டார்டர் மட்டும் டிக் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் டிக் பண்ணலினா இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பர்சன்டேஜை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 75% ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த 75% மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் மாறி இருக்கும். ரிமைனிங் இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர்லேயே இருக்கும். இந்த கிராஃபில் இருக்க ப்ளூ கலர் லைன் தான் நம்ம டேட்டா டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம என்ட்ரி பண்ணிக்க டேட்டா டேட் லைன் இது. இப்போ இந்த லைன் வந்து நம்ம 1 வீக் அப்டேட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு 1 வீக் இந்த லைன் வந்து ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ அதை எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மெனு பாரில் டூல்ஸில் நம்மளுக்கு அப்டேட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அப்டேட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற விசார்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். இல்லை வந்து நியூ டேட்டா டேட் அப்படின்னு ஒன்று கேட்கும். அதாவது நம்ம எந்த டேட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணி 1 வீக் அப்டேட் பண்ணுறேன். அதாவது 3லேருந்து நான் 10க்கு அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ வந்து அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஜஸ்ட் பாருங்க, இப்போ இந்த டேட்டா லைன் வந்து நம்மளுக்கு 1 வீக் வந்து ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்ரஸ் லைன். டூல் பார்ல ப்ராக்ரஸ் லைன் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். பாருங்க, டேட்டா டேட்டும் ப்ராக்ரஸ் லைனும் நம்மளுக்கு வந்து பேரலாக இருக்கு. அது என்னன்னா ஷெட்யூல் பண்ண ஆக்டிவிட்டியும் டேட்டா டேட்டும் சேமாக இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் அசைன் பண்ணிட்டு நம்ம ஷெட்யூலை மாற்றினா இந்த டேட்டா லைன் எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு பேஸ் லைன் அசைன் பண்ணுவோம். மெனு பார்ல ப்ராஜெக்ட்ஸில் மெயின்டைன் பேஸ் லைன் கிளிக் பண்ணி நான் ஒரு பேஸ் லைன் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் B1 அப்படிங்கிற ஒரு பேஸ் லைன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த பேஸ் லைனை நம்ம அசைன் பண்ணுவோம். ஜஸ்ட் பிரைமரி, செகண்டரி, டெர்சரி எல்லாத்துக்கும் இந்த பேஸ் லைனை நான் வந்து அசைன் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பேஸ் லைன் அசைன் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டி ஆக்டிவிட்டி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க ஒரிஜினல் டியூரேஷனை வந்து 4 இருக்குது. நான் இப்போ வந்து 5ஆக மாற்றுறேன். ஜஸ்ட் 5ஆக மாற்றினே பாருங்கள், நம்மளுக்கு இந்த ப்ராக்ரஸ் லைன் வந்து வேரி ஆகுது. தட் மீன்ஸ் 5ஆக மாற்றினா இந்த ஆக்டிவிட்டி வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணுது. இப்போ சப்போஸ் இதை வந்து நம்ம வந்து 3ஆக மாற்றினா அது வந்து ரைட் சைடு ஆஃப் த லைனில் போகும். அதாவது இந்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஆக்டிவிட்டி நான் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து 5 இருக்குது. ஸோ நான் அதை வந்து 8ஆக மாற்றுறேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து ப்ராக்ரஸ் லைன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் ப்ராக்ரஸ் லைன். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்ரஸ் ஸ்பாட்லைட். நம்மளுக்கு இந்த ப்ராக்ரஸ் ஸ்பாட்லைட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த டேட்டா வந்து நம்ம மூவ் பண்ணால் எந்தெந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு வந்து ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ப்ராக்ரஸ் ஸ்பாட்லைட் யூஸ் ஆகுது. ஜஸ்ட் பாருங்கள், இப்போ டூல் பார்ல ப்ராக்ரஸ் ஸ்பாட்லைட் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்க டேட்டை வந்து நான் வந்து மூவ் பண்ணால் இந்த ஹைலைட்டாக இருக்க ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணி ட்ராக் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் பாருங்கள், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி மட்டும் ஹைலைட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இந்த ஆக்டிவிட்டியை நம்ம வந்து அப்டேட் பண்ணணும்.
இப்போ பாருங்க இந்த 3 ஆக்டிவிட்டியுமே ஹைலைட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இந்த 3 ஆக்டிவிட்டியும் நம்ம அப்டேட் பண்ணாதான் இந்த டேட்டா டேட் வந்து இங்க மூவ் ஆகும். அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட் ஸ்பாட்லைட்.